இன்றைய பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரியிடம் கோபி பேச வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் என்று கோபியை பேச அதே நேரம் பார்த்து ராமமூர்த்தி வந்து என்ன தனியாக சமாதானம் பண்ண பார்க்குறீனா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைப்பா என்று சொல்லி கொண்டிருக்கா. அங்கிருந்து ஈஸ்வரியை கூட்டிக் கொண்டு கிளம்புறார். எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கா. அதே நேரம் ராமமூர்த்தி அமைதியாக இருக்கிறார். ஏன் என கேட்டப்போ என் வயதில் இருப்பவர்கள் எல்லாரும் வந்து பிரச்சனையில் இருக்கும், ஆனால் எனக்கு 80வது பிறந்த நாளை நீங்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கீங்க, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று பேசுகிறார். குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் நீங்கள் தான் எங்களை வழிநடத்துகிறீர்கள் என்று ஆறுதலாக பேசுகின்றனர். மறுபக்கம் ஈஸ்வரி கோபி இனியா 2 முறை வந்த தற்கொலை முயற்சி செய்து கொண்டதற்கு காரணம் நீதான் என்று பேசியதை நினைத்து கண் கலங்குகிறார். இனி யாருக்கிட்டையுமே பேசினாலும் இல்லைன்னாலும் இனியா கிட்ட பேசணும் என்று நினைக்கிறார் கோபி. எழில் கிளம்பலாம் என்று அமிதாவிடம் கேட்க அதை கவனித்த பாக்கியா எல்லாரும் சாப்பிடலாம் மாமா என்று கூப்பிடுகிறார். ஆனால் இனியா இன்னைக்கு தாத்தாவின் பிறந்த நாள் என்பதால் தாத்தாவின் கையால் சாப்பிடலாம் என்று சொல்ல ராமமூர்த்தி எனக்கு சாப்பிடலாம், சமைக்க தெரியாதுமா என்று சொல்கிறார். ஆனால் எழில் அப்பா அப்படி இல்லை தாத்தா, நீங்கள் உங்கள் கையால் உருண்டை பிடிச்சு கொடுப்பீங்க இல்லையா, அப்படி சாப்பிடலாம் என்று லட்டு சொல்கிறா என்று சொல்கிறார். இதை வந்து கேட்ட ராமமூர்த்தி சந்தோஷம், அப்படியே பண்ணிடலாம் என்று சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அனைவரும் வந்து உருட்டி கையில் கொடுக்குறார். பாயாசம் எடுக்க வந்த பாக்கியாவிடம் கோபி என் வீட்டில் நான் ராஜா மாதிரி இருந்தா, ஆனால் என்ன நீ இந்த நிலைமைக்கு ஆக்கினதுக்கு காரணமே நீதான், நீ மட்டும்தான் என் மேலே வந்து உயிரே வச்சுருந்த என் அம்மா அப்பா எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி மாற்றிட்டேன்னு சொல்ல உங்கள் மேலே இருக்கிற தப்போ ஒத்துக்கவே மாட்டீங்களா என்று பாக்கியா கேட்டு கோவப்படுகிறார். இது எல்லாத்துக்கும் நீ ஒரு நாள் அனுபவிப்ப என்று கோபி கோபமாக பாக்கியாவிடம் சொல்ல நீங்கள் எங்கே இருந்து முதல்ல போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது என்று சொல்லிவிட்டு கிளம்புறார் பாக்கியா. குடும்பத்தினர் அனைவரும் பாயாசம் குடித்து கொண்டிருக்க ஈஸ்வரி நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு கிளம்பலாம் என்று சொன்னவுடன் எழில் மற்றும் அமிதா கிளம்பலாமா என்று கேட்டுவிட்டு சரியாக கிளம்ப போகிறோம் என்று சொல்ல அனைவரும் வந்து முகம் மாறுகிறது. ராமமூர்த்தி எழிலுடன் வந்து தனியாக பேச அழைத்து செல்கிறார். எழிலிடம் வந்து ராமமூர்த்தி என்ன பேசினார், அதற்கு எழில் கொடுக்கும் பதில் என்ன அப்படின்றத அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்.